எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பி யூனிக் வித் பிரியா. இந்த vlog பார்த்தீங்கன்னா சிம்பிளாக டே இன் மை லைஃப் தான். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. T20 வேர்ல்டு கப் மேட்ச் வீட்டில் பார்த்துருந்தோம். இந்தியா கப் அடிக்கும் செம்ம ஆராத்தியா பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட டிஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு ஒரே டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. கப்பு இந்தியா அடிக்கவும் அவங்களுக்கு என்னன்னு தெரியல, பட் கப் அடிச்சிருச்சு இந்தியானோடனே ஒரே டான்ஸ் தான். சரி, அடுத்த நாள் நம்மளுக்கே நம்ம ட்ரீட் கொடுத்துக்குவோம் அப்படின்ட்டு சாக்லேட் வெனிலா கேக் பண்ணியிருந்தேன். ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் வீட்டில் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தது, சும்மா அது மேலே தூவி விட்டு நல்லா ஸ்பான்ச்சியாக இருந்தது கேக்கு. ஃபஸ்ட் டைம் இந்த சாக்லேட் கேக் பண்ணுறேன். வெனிலா கேக் பண்ணியிருக்கேன், பட் இந்த சாக்லேட் போட்டு ஃபஸ்ட் டைம் பண்ணியிருந்தேன். போன வீக் பார்த்தீங்கன்னா ஜூ போயிருந்தேன்னு சொல்லியிருந்தேன், இந்த ஷார்ஜா சென்டர் மாலில். பட் அங்கே ஒரு பிராண்ட் ஃபார் லெஸ் இருந்துச்சு, அந்த இடத்துல கொஞ்சம் ஷாப்பிங் மாதிரி போயிருந்தோம். க்யூட்டாக ஒரு 2-3 திங்ஸ் பார்த்துருந்தேன். ஸோ அதனால அதை கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இந்த மாதிரி ஒரு சர்விங் பிளேட்டு, அப்புறம் எங்கே பாருங்கள் இந்த குட்டியோண்டு குருவி, அது எதுக்குன்னு தெரியல, சும்மா ஷோகேஸ்க்கு வைக்கிற மாதிரி கப்ஸ்லாம் பார்த்துருந்தேன். இன்னொன்று இந்த ஸ்பூன், எனக்கு ஸ்விம்மிங் பூல் தீமில் அந்த ஸ்பூன் கொடுத்துருந்தாங்க. ஒரு பொண்ணு அப்படியே நிற்கிற மாதிரி அதில் பாருங்க. அப்புறம் இந்த மாதிரி குட்டியாக கேக் பண்ணுறதுக்கான அந்த பூரி கட்டை, அப்புறம் அந்த கேக் பண்ணுற அந்த ட்ரேலாம் வச்சுருந்தாங்க. அழகாக இருந்துச்சு, ரொம்ப சின்னூண்டா. நிறைய யூனிக்கான பீஸ்லாம் இந்த பிராண்ட் ஃபார் லெஸ்ஸில் இருக்கும். அதனால் சும்மா விண்டோ ஷாப்பிங் மாதிரி அடிக்கடி பார்த்துட்டு போவேன். ஏதாவது ரொம்ப கம்மி விலையாக இருந்தால் வாங்கிட்டு போவேன். அப்படியே கொஞ்சம் சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மார்க்கெட் காலையிலே போயிருந்தோம். நம்மளுக்கு ஆப்போசிட்டில் பாருங்கள் ஒரு வால் மாதிரி ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது நான் வால்னு தான் நினச்சேன். கடைசியில் ரகு தான் சொன்னார் அது வால் கிடையாது, அது ஒரு ஷிப்பு அப்படின்ட்டு. அவ்வளோ பெரிய ஷிப்புங்க. நம்ம ஷார்ஜா ஃபிஷ் மார்க்கெட் தான் போயிருந்தோம். அங்கே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் மற்ற கடைகளோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால் நாங்கள் வீக்லி என்ன பண்ணுறது, ஒரு 50 ரூபா 60 திரம்ஸ்க்கு ஃபிஷ் வாங்கிட்டு வந்துடுறது. அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா ஒரு 3-4 நாள் வச்சு சாப்பிட்டோன்னா கொஞ்சம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே நல்லாவே இருக்கும். நான் ஷார்ட்ஸ் வீடியோலேயே போட்டிருப்பேன் நான் என்னென்ன சமைச்சிருந்தேன்ட்டு. நண்டு, நெத்லி மீன், காணங்கத்தை மீன், சங்கரா மீன்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன்ட்டு இப்படி தான் சமைச்சிருந்தேன். கிச்சன் கொஞ்சம் அந்த வாலை நானே டெக்கரேட் பண்ணியிருந்தேன், DIY மாதிரி பண்ணி. அந்த போஸ்டர் பார்த்திங்கன்னா அவுட் எடுத்துகிட்டு வர சொல்லிவிட்டு அதை நானே ஃப்ரேம் மாதிரி பண்ணி அழகாக மாட்டி வச்சுருக்கேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அப்புறம் அந்த ஐக்கியோட நீட்டு ஒரு ஹேண்டில் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும், அதை அடிச்சுட்டு அதில் 2 பேக்கெட் மாதிரி இந்த ஒயிட் கலர் 2 மக்கு மாதிரி மாட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படி தான் செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டு வந்திருந்தப்போ ஒரு 10 திரம்ஸ்க்கு மாங்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதுதான் பார்த்திங்கன்னா 10 திரம்ஸ் மாங்காய். ஸோ நான் மாங்காய் வாங்கிட்டு வந்ததோட ரீசனே பார்த்திங்கன்னா ஊறுகாய் போடுறதுக்காக தான். ஏன்னா நான் லெமன் ஊறுகாய் போட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் நானே இப்போலாம் வீட்லேயே ஹோம்மேட் ஊறுகாய் நானே போட்டுடுறது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா இந்த மாங்காவை எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம இந்த தோலோடு தான் ஊறுகாய் போட போகிறோம். அதனால் மேலே ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதோட மூக்கை கட் பண்ணிவிட்டு குட்டி பீஸாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். மாங்காய் கொஞ்சம் லைட்டாக புளிப்பாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் மாவு மாங்காய் கூட. குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் அந்த சால்ட்டில் ஊறுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாக்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப நாள் வச்சு சாப்பிட போகிறதுன்றதுனால பிளாஸ்டிக்கில் ஊறுறதை விட இந்த மாதிரி கண்ணாடியில் ஊறுச்சுன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதனால தெரியாமல் வேறு நிறையா மாங்காய் வாங்கிட்டு வந்துட்டு கொஞ்சம் ஹார்டாகவும் இருந்ததுனால ரொம்ப நேரமாக கட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வழியாக கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நான் இதை ஃபுல்லாக அந்த கண்ணாடி பாக்ஸில் போட்டுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நம்ம ஒரு 4 நாள் இல்லைனா 5 நாள் நல்லா ஊற வச்சுக்கணும். நம்ம UAEல அடிக்கிற வெயிலுக்கு 2 நாள் ஊறினாலே போதும் போல். அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அப்படியே அந்த உப்பு பார்த்திங்கன்னா அப்படியே மெல்ட் ஆகி தண்ணி மாதிரி ஆயிடுச்சு. நான் ஒரு 3 நாள் வச்சுருந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணி அதை ஒரு 2 நாள் வச்சுருந்தேன். இப்படி தான் இருக்கும் பாருங்கள். மாங்காவோட அந்த ஸ்கின்னுலாம் நல்லா சல்சல்னு ஆயிடுச்சு. நார்மலாக இப்போ தாளித்து கொட்டிக்க வேண்டியது தான். எண்ணெய், கடுகு, 2 பிஞ்சு பெருங்காயத்தூள், 1 பிஞ்ச் வெந்தயத்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நோ ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே ஆட் பண்ணாத ஹோம்மேட் ஊறுகாய் ரெடி. அடிக்கடி கிராண்ட் மால் போகும்போது எதுக்குடா இந்த பூ வச்சுருக்காங்க காஞ்சி போன பூவெல்லாம்னு யோசிச்சுட்டு வருவேன். கடைசியில் ரகு போயிட்டு வந்திருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க, ஃபுட் பாக்ஸு. அதை ஓப்பன் பண்ணால் ஒரு டிஷர்ட் ஒன்று இருந்துச்சு, அப்புறம் ஸ்வீட் இருந்துச்சு. அந்த ஸ்வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பூவோட அந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஓ, இதுக்காக தான் இந்த
இதழ் வந்து விற்கிறாங்க போலன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் குட்டி குட்டி பர்கரு, அப்புறம் இது என்னமோ அந்த நிறைய ஸ்வீட்ஸ்லாம் போட்டு கீரைலாம் போட்டு ஃபலாஃபில் உள்ளே வச்சு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஒரு குட்டி ஹாட் டாக் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஸ்வீட்டு, ஒரு ஜூஸ், வாட்டர்மெலன் ஜூஸ் கொடுத்துருந்தாங்க. சாயங்காலம் போல் நானும் பாப்பாவும் கொஞ்சம் பார்க் போயிட்டோம். ரகு டோர்னமெண்ட்லாம் முடிச்சுட்டு எங்களை அப்படியே பார்க்லேருந்து பிக் பண்ணிக்கிட்டு, இந்த வெயிலில் நடந்து வரவே ஆரத்தியோட ஃபேஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே செவ தக்காளி மாதிரி ஆயிடுச்சு. வீக்கெண்ட் ஆனாலே புதுசாக ஏதாவது ஒரு ஹோட்டல் ட்ரை பண்ணுறதாம நம்ம ஃபேமிலியோட வழக்கமே. ஸோ அதனால் இந்த வீக் ஒரு ஹோட்டல் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஸ்டார்டராக சூப் கொடுத்துருந்தாங்க, மட்டன் சூப். அதில் ஒரு ஹைலைட்டே பார்த்திங்கன்னா இந்த கரண்டிங்க, நம்ம ஊரோட கரண்டி. அடுத்த வாட்டி ஊருக்கு போயிட்டு வரும்போது கண்டிப்பாக இந்த கரண்டி வாங்கிட்டு வரணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கரண்டி. அப்புறமா நாங்கள் ஒரு மட்டன் மசாலா, ட்ராகன் சிக்கன், நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் பரோட்டா. இதுதான் எங்களோட நைட்டு டின்னர். டே இன் மை vlog முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.